முதல் கேள்வி பொறுத்துக. நந்து, நந்துனா சங்கு, சங்கு. அடுத்து முத்து, முத்துனா முத்தம்னா முத்து. பழனம், பழனம்னா வயல். பார்ப்பு, பார்ப்புனா குஞ்சு. ஆப்ஷன் ஏ. இரண்டாவது கேள்வி பொருத்தி காட்டுக. ஆப்ஷன் ஏ. கோதைனா சேரர், கிள்ளி சேரர், தென்னன் பாண்டியர். மூன்றாவது கேள்வி கொல் யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே, நல் யானை கோக்கிள்ளி நாடு அடிகளில் இடம்பெறும் அணி. உவமை அணி, உவமை அணி. அடுத்து முத்தொள்ளாயிரத்தின் பா. வெண்பா, வெண்பா. புறத்திரட்டு எனும் நூலிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள முத்தொள்ளாயிரத்தின் செய்யுள்கள். புறத்திரட்டு எனும் நூலிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள முத்தொள்ளாயிரத்தின் செய்யுள்கள். 108, 108. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. முத்தொள்ளாயிரம் ஆசிரியரின் காலம் 5ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு. அடுத்து பொருத்தி காட்டுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. சேரநாடு அச்சமில்லாத நாடு, சோழ நாடு ஏற்கள சிறப்பு, பாண்டிய நாடு முத்துடை நாடு. அடுத்து ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின். மணிநீர் கிடங்கு என்பது அகழி, அகழி. மதுரை காஞ்சி நூலின் மொத்த அடிகள் எத்தனை? மதுரை காஞ்சி நூலின் மொத்த அடிகள் 782. மதுரை காஞ்சி நூல் மதுரை நகரின் சிறப்புகளை எத்தனை அடிகளில் பெருமைப்படுத்தி உள்ளது? 354. அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் ஏ. புலை, புலைனா சாளரம், பனை, பனைனா முரசு, கயம் நீர்நிலை, ஓவு ஓவியம். குலாத்து எவ்வகை அளபடை? செய்யுளிசை அளபடை. ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெரு உள்ள நகரம் எது? ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெரு உள்ள நகரம் எது? மதுரை, மதுரை. மதுரை காஞ்சி பாடியவர் யார்? மாங்குடி மருதனார், மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார் 8 தொகையில் டேஸ் பாடல்களை பாடியுள்ளார்? 13 பாடல்களை பாடியுள்ளார் மாங்குடி மருதனார் 8 தொகையில். மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவர்? தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன், தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன். அடுத்து காஞ்சி என்ற சொல்லின் பொருள்? நிலையாமை, நிலையாமை. மாகாள் இலக்கண குறிப்பு தருக. உரிச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர். மாட்டுத்தாவணி எனும் சொல்லில் தாவணி என்பதன் பொருள்?
சந்தை சந்தை. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. 1 மற்றும் 3 சரியானவை. அதாவது சந்தையில் வணிகம் மட்டுமல்லாது வாங்குபவரின் மனநிறைவும் பேணப்பட்டது. சரி. பகலில் செயல்படும் அங்காடி அல்லங்காடி என்பது தவறு. என நாலங்காடி தான் பகலில் இயங்கும், அல்லங்காடிங்கிறது இரவில் வரும் அங்காடி. அடுத்து, நாகர்கோவில் தோவாளை பூச்சந்தையாகும். இவற்றுள் சரியான கூற்று எவை? இதில் நாகர்கோவில் தோவாளை பூச்சந்தைங்கிறது சரி. அப்போ 1 மற்றும் 3 சரியானவை. புகழ்பெற்ற போச்சம்பள்ளி சந்தை எம்மாவட்டத்தில் உள்ளது? கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி. கார் அறுத்தான் எவ்வகை ஆகுபெயர்? சினையாகுபெயர். சினையாகுபெயர். அடுத்து 24வது கேள்வி பொறுத்துக. ஆப்ஷன் ஏ. வகுப்பறை சிரித்ததுங்கிறது இடவாகு பெயர். மஞ்சள் பூசினால் பண்பாகு பெயர். பைங்கூழ் வளர்ந்தது காரியவாகு பெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம் எண்ணல் அளவை ஆகுபெயர். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி. கூற்று காரணம் இரண்டும் சரி. அதாவது கூற்று என்னது? பெரியார் உயிரெழுத்துகளில் ஐ என்பதனை ஐ எனவும் அவ் என்பதனை அவ்வெனவும் சீரமைத்தார். சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று எண்ணினார். தெற்காசியாவின் சாக்ரடீஸ். தந்தை பெரியார். தந்தை பெரியார். மன உறுதி படைத்த மக்களை உருவாக்க டேஸ் இன்றியமையாதது. மன உறுதி படைத்த மக்களை உருவாக்க டேஸ் இன்றியமையாதது. பகுத்தறிவு. பகுத்தறிவு. மொழி என்பது போராட்டத்திற்குரிய ஒரு போர்க்கருவி. மொழி என்பது போராட்டத்திற்குரிய ஒரு போர்க்கருவி. ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டம் வழங்கப்பட்ட நாள் 1938 நவம்பர் 13. தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என்று ஈவேராவுக்கு பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ. இது தமிழக அரசு சார்பில் உருவாக்கப்பட்ட யுனெஸ்கோ அமைப்பு. இது வேர்ல்டு லெவலில் இருக்கிற யுனெஸ்கோ கிடையாது. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என்று பட்டம் வழங்கப்பட்ட நாள் 27/6/1970. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? 1925. தந்தை பெரியாரின் சொந்த ஊர் ஈரோடு. பெரியார் என்றவுடன் நினைவுக்கு வருவது பகுத்தறிவு. பெரியார் பின்பற்றிய கொள்கை. பெரியார் பின்பற்றிய கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை. கடவுள் மறுப்பு கொள்கை. பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும்
சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் என்று கூறியவர். பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் என்று கூறியவர். பெரியார். 1938 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு வழங்கப்பட்ட பட்டம். பெரியார். முண்டி மோதும் துணிவே இன்பம். முண்டி மோதும் துணிவே இன்பம். இவ்வடியில் இன்பமாக உருவகப்படுத்துவது. துணிவு. துணிவு. பொறுத்துக. ஆப்ஷன் ஏ. விண். விண்ணா வானம். ரவி சூரியன். கமுகு பாக்குமரம். ஆரம் சக்கரக்கால். புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தி. அடுத்து 41வது கேள்வி. நா. பிச்சமூர்த்தி எழுதிய முதல் சிறுகதை எது? சயன்ஸுக்கு பழி. சயன்ஸுக்கு பழி. இரண்டாவது கேள்வி. பிச்சை ரேவதி என்ற புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் யார்? நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தி. கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை நா. பிச்சமூர்த்தி பெற்ற ஆண்டு 1932. 1932. யாப்பு பிடியிலிருந்து விடுபட்டவையே டேஸ் ஆகும். புதுக்கவிதை. புதுக்கவிதை. அடுத்து ஒளியமுது என்பதன் இலக்கண குறிப்பு யாது? ஒளியமுது என்பதன் இலக்கண குறிப்பு யாது? உருவகம். உருவகம். அடுத்து உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. அடுத்து புதுக்கவிதைகள் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் நூலை எழுதியவர் வள்ளிக்கண்ணன். வள்ளிக்கண்ணன். பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் டேஸ். நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தி. விடைக்கேற்ற வினாவை தேர்க. யானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதுக்கு வினா பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? லாவோட்சு வாழ்ந்த காலம் எது? லாவோட்சு வாழ்ந்த காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டு. கிமு 2ஆம் நூற்றாண்டு. லாவோட்ஸின் சமகாலத்தில் வாழ்ந்த சீன ஞானி யார்? கன்பூசியஸ். கன்பூசியஸ். லாவோட்ஸின் சிந்தனை டேஸ் எனப்படும்? தாவோவியம். தாவோவியம். இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றவர் யார்? இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றவர் லாவோட்சு. லாவோட்சு.
டேஸ் மையமாக வைத்து கன்ஃபூசியஸ் சிந்தித்தார். ஒழுக்கத்தை மையமாக வைத்து கன்ஃபூசியஸ் சிந்தித்தார். தாவோ தே ஜிங் என்னும் கவிதையை மொழிபெயர்த்தவர் யார்? சி மணி. ஞானம் என்பதன் பொருள் யாது? ஞானம்னா அறிவு. யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன் யார்? யசோதரன். யசோதரன் எந்நாட்டு மன்னன்? அவந்தி நாட்டு மன்னன். யசோதர காவியத்தின் சருக்கங்கள் எத்தனை? 5. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்கு என்று குறிப்பிடும் இலக்கியம்? யசோதர காவியம். யசோதர காவியம் டேஸ் மொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பெற்றது. வடமொழியிலிருந்து தமிழில் எழுதப்பெற்றது. யசோதர காவியம் டேஸ் நூல்களில் ஒன்று. ஐஞ்சிறுங்காப்பிய நூல்களுள் ஒன்று யசோதர காவியம். அடுத்து பொறுத்துக. பொருள் கூறுகதா பொறுத்துக்காக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அறம்னா நற்செயல். வெகுளினா சினம். ஞானம்னா அறிவு. விரதம் நன்னெறி. அடுத்து காலத்தினாற் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. இக்குறளின் ஈற்று சீரின் வாய்ப்பாடு யாது? பெரிது. பிறப்பு. மரபு கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கியம்? மரபு கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம்? யாப்பு இலக்கணம். அடுத்து சீர் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். காய்ச்சீர்களை டேஸ் என்று அழைக்கிறோம்? வெண்சீர்கள். காய்ச்சீர்களை டேஸ் என்று அழைக்கிறோம்? வெண்சீர்கள். தலையின் வகைகள் எத்தனை? 7. இரண்டும் இரண்டிற்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது டேஸ் ஆகும்? இரண்டும் இரண்டிற்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது டேஸ் ஆகும்? அடி. அடியின் வகைகள் எத்தனை? 5 வகைப்படும். தொடை என்பதன் பொருள் யாது? தொடைனா தொடுத்தல். தொடையின் வகைகள் எத்தனை? 8. அடுத்து பொருத்தி காட்டுக. ஆப்ஷன் பி. நேர்னா நாள். நிறை மலர். நேர்பு காசு. நிறைவு பிறப்பு. இது யாப்பிலக்கணத்தில் ஓரசை சீர்களுக்குரிய வாய்ப்பாடு.
அடுத்து 74வது ஆப்ஷன் பி. மாமுன் நேர் இயற்சீர் வெண்டலை விலமுன் நிறை வெண்சீர் வெண்டலை மாமுன் நிறை நேரொன்றி ஆசிரிய தலை காய்முன் நேர் நிறையொன்று ஆசிரிய தலை காய்முன் நிறை வருவது காய்முன் நிறை வருவது களித்தலை களித்தலை. 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது. அளவடி அளவடி. வானரங்கள் கனிகொடுத்து மந்தியொடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சும். இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள தொடை நயம். இயைபு கொஞ்சும் கொஞ்சும். அடுத்து ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி கொளல். இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள தொடை நயங்கள். முதல் எழுத்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்குதா, அதனால் இது எதுகை மோனை. முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா மோனை, இரண்டாவது எழுத்து வந்துச்சுன்னா எதுகை. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. இவ்வடிகளில் இடம்பெற்ற தொடை நயம். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. இவ்வடிகளில் இடம்பெற்ற தொடை நயம். எதுகை என இரண்டாவது எழுத்து மட்டும் ஒன்றி வந்திருக்குது, திறனல்ல அறனல்ல. இமயத்து கோடு உயர்ந்தன்ன இமயத்து கோடு உயர்ந்தன்ன. இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது? இமயத்து உயர்ந்தன்ன மலையுச்சி மலையுச்சி. எண்பத்தி ஒன்றாவது கேள்வி. தமிழ் புலவரை போலவே உரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை. ஆப்ஷன் டி. ஒன்றே குலம் ஒன்றே குலம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் கணியன் பூங்குன்றனார். கணியன் பூங்குன்றனார். அடுத்து நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்ற கூற்றை கூறியவர். நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்ற கூற்றை கூறியவர் தெரன்ஸ். புலவர் தெரன்ஸ் எம்மொழி புலவர். லத்தீன் மொழி புலவர். முதிர்ந்த ஆளுமைக்கான இலக்கணம் கூறியவர் யார்? முதிர்ந்த ஆளுமைக்கான இலக்கணம் கூறியவர் கோர்டன் ஆல்போர்ட். பூட்கை இல்லோன் யாக்கை போல. இத்தொடரில் பூட்கை என்பதன் பொருள் யாது? குறிக்கோள் குறிக்கோள். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்று கூறிய புலவர். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்று கூறிய புலவர் ஆலந்தூர் கிழார். ஆலந்தூர் கிழார். ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலக மேதை யார்? ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலக மேதை
ஆல்பர்ட் ஸ்வைட்சர். கங்கையையும் இமயத்தில் பெய்யும் மழையையும் உவமைகளாக எடுத்து கூறும் நூல் எது? கங்கையையும் இமயத்தில் பெய்யும் மழையையும் உவமைகளாக எடுத்து கூறும் நூல் எது? புறநானூறு. சஃபென்ஸ் என்பதன் பொருள் அறிவுடையோன். அறிவுடையோன். அடுத்து தனிநாயக அடிகள் தொடங்கி நடத்திய இதழ் எது? தனிநாயக அடிகள் தொடங்கி நடத்திய இதழ் எது? தமிழ் பண்பாடு. தமிழ் பண்பாடு. உலகத் தமிழாய்வு மன்றம் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர். உலகத் தமிழாய்வு மன்றம் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர். தனிநாயக அடிகள். தனிநாயக அடிகள். விரிவாகும் ஆளுமை எனும் உரைநடை பகுதி தனிநாயகம் அடிகளால் எங்கு நிகழ்த்தப்பட்ட உரை? யாழ் பல்கலைக்கழகம். யாழ் பல்கலைக்கழகம். மார்க்ஸ் அரேலியஸ் என்பவர். மார்க்ஸ் அரேலியஸ் என்பவர் பேரரசர். செனகா என்பவர். செனகா தத்துவ ஞானி. தத்துவ ஞானி. நாம் நம்மவர் என்ற செருக்கோடு எழுதுபவர்கள். நாம் நம்மவர் என்ற செருக்கோடு எழுதுபவர்கள் உரோமர். உள்ளட்க உள்ளம் சிறுகுவ என்று கூறும் நூல். உள்ளட்க உள்ளம் சிறுகுவ என்று கூறும் நூல் திருக்குறள். திருக்குறள். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்று தந்த நூல். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்று தந்த நூல் ஒரு சிறு இசை. ஒரு சிறு இசை. பிளேட்டோ அரிஸ்டாட்டில் ஆகியோர் எந்த நாட்டு தத்துவ ஞானிகள்? கிரேக்கம். கிரேக்கம். கவிஞர் கல்யாண்ஜியின் இயற்பெயர் யாது? கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரம். கவிஞர் கல்யாண்ஜியின் புனைப்பெயர் யாது? வண்ணதாசன். வண்ணதாசன். கல்யாண்ஜி சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு எது? கல்யாண்ஜி சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு 2016. 2016. சாகித்ய அகாடமி விருது பெற்ற கல்யாண்ஜியின் நூல் எது? சாகித்ய அகாடமி விருது பெற்ற கல்யாண்ஜியின் நூல் எது? ஒரு சிறு இசை. ஒரு சிறு இசை. அடுத்து பொருத்தி காட்டுக. ஆப்ஷன் ஏ, அதாவது ஒளியிலே என்பது சிறுகதை தொகுப்பு. சில சிறகுகள் சில பறவைகள் கடித தொகுப்பு. அந்நியமற்ற நதி கவிதை தொகுப்பு. அகமும் புறமும் கட்டுரை தொகுப்பு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. பொருள் பின்வரு நிலை அணி. பொருள் பின்வரு நிலை அணி.
செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது எது? செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது அணி அணி. உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறும் அணி எது? உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறும் அணி எது? உருவகம் உருவகம். புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும். புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி வஞ்ச புகழ்ச்சி அணி. பின்வரு நிலையணியின் வகை. 3 3. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. இக்குறட்பாவில் இடம்பெறும் அணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி. தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான். தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான். இக்குறட்பாவில் வரும் அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி வஞ்ச புகழ்ச்சி அணி. யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? பாலை நிலத்தில் பாலை நிலத்தில். நசைபெரிது எனத் தொடங்கும் குறுந்தொகை பாடல் யார் யாரிடம் கூறியது? நசைபெரிது எனத் தொடங்கும் குறுந்தொகை பாடல் யார் யாரிடம் கூறியது? தோழியிடம் தலைவி கூறியது. பொறுத்துக. ஆப்ஷன் ஏ, அதாவது பிடி பிடினா பெண் யானை, வேளம் வேளம்னா ஆண் யானை, யா பாலை நிலத்து மரம், நல்கள் வழங்குதல் வழங்குதல். குறுந்தொகை பாடலின் அடிவரையறை யாது? குறுந்தொகை பாடலின் அடிவரையறை 4 முதல் 8 வரை. குறுந்தொகை நூலை பதிப்பித்தவர். குறுந்தொகை நூலை பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார். சௌரி பெருமாள் அரங்கனார். குறுந்தொகை நூல் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு யாது? 1915 1915. கலித்தொகையில் பாலைத்திணை பாடியவர் யார்? கலித்தொகையில் பாலைத்திணை பாடியவர் யார்? பெருங்கடுங்கோ பெருங்கடுங்கோ. நசைபெரிது எனும் குறுந்தொகை பாடலை பாடியவர் யார்? நசைபெரிது எனும் குறுந்தொகை பாடலை பாடியவர் யார்? பெருங்கடுங்கோ பெருங்கடுங்கோ. பாலை பாடிய பெருங்கடுகோ மரபை சார்ந்தவர். சேர மரபை சார்ந்தவர். நசைபெரிது பாடலில் அமைந்துள்ள இலக்கிய உத்தி எது? நசைபெரிது பாடலில் அமைந்துள்ள இலக்கிய உத்தி எது? இறைச்சி இறைச்சி. களைய எனும் சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? சொல்லிசை அளபடை சொல்லிசை அளபடை.